பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் சேதுபதியை மதிக்கவே மாட்றாங்க இவங்க. இந்த கமருதீன் இருக்கானே, கமருதீன் துஷார் இவெல்லாம் என்ன என்ன ஆடுறாங்க, ஒன்றா சண்டை போட்டுக்கிறாங்க. கமருதீன் ஒரு வார்த்தையை விட்டாங்க, என்ன ப்ராட்டப் இதெல்லாம், என்ன ப்ராட்டப் இது அப்படின்னு கேட்டான். உடனே துஷார் கோவம் வந்துருச்சு. ஏன் ப்ராட்டப் பற்றி பேசுகிறதுக்கு நீ ஆடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் எகிரிக்கிட்டு வர்றான். உடனே அவனை விடு அவன் என்ன எகிரிக்கிட்டு வர்றான், இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். விஜய் சேதுபதியை மதிக்கிறதே இல்லை இவங்க. ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிவிடுவாங்கன்னா அனுப்பிவிட மாட்றாங்க இவங்க. விஜய் டிவி, மாமா டிவி, இதில் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு. உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே சபரி கேட்குறான். சபரி, வினோத், ரம்யாலாம் விளக்கி விட்றாங்க. எல்லோரும் விளக்கி விட்றாங்க. ஆனால் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் விடு அவன் என்ன முறுக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே வா என்னன்னு பார்த்துக்குவோம், வா ஒத்தைக்கு வாடாங்கிற மாதிரி போய் நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதில் விஜய் சேதுபதி வந்துட்டார், பிரேக் முடிஞ்சு வந்துருப்பார் போல். நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே இவன் பார்த்துட்டான் சபரி, வந்துட்டாரான்னு சொன்னால் அப்பையும் திரும்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சேதுபதிக்கு என்ன மரியாதை இருக்காங்க? ஏன்டா ஒரு ஹோஸ்ட்டு, நீங்கள் இதில் தான் குப்பை கொட்டணும்னு வந்துட்டீங்க, சம்பாதிக்க வேறு வந்திருக்கீங்க. இதுலேருந்து அடுத்து வெளியில் போய் நீங்கள் பெரிய ஆள் வேறு ஆகணும், இதோட பெரிய ஹீரோ ஆகி பெரிய வெள்ளித்திரையில் போய் நடிக்க போகிறதுக்கு ஆசை வேறு. அதில் என்னங்கடா அவங்க ஆசை? கேவலமாக பண்ணுறாங்க இவங்க. கமருதீன்லாம் அடுத்த வாரம் தூக்கிடுங்க பேசாமல், துஷாரெலாம் தூக்கிடுங்க. தேவையே இல்லை இவங்கெல்லாம். தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு ஹோஸ்ட்டை மதிக்கிறதும் கிடையாது. என்ன தான் அப்புறம் ஷோ இது புரியல எனக்கு. அதாவது இவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான், டிப்ரெஷன் ஆகிட்டான். கமருதீன் என்ன ஆகிட்டான்னா, கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணான். ஆக்சுவலாக அவன் டைட்டில் வின்னர் ஆகணும் தான் வந்திருக்கான். ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. வேறு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பேச தெரியல, வார்த்தைகளை விட்டுறான். பெரிய லெவலில் ப்ளே பண்ணி ஹவுஸில் அவனுக்கு ஒரு கெட்ட பேர் கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் 2 நாளாக வச்சு செய்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எவன்டா மாட்டுவான் அவங்களுக்குலாங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் கேரக்டரே அதான், வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் நாடகத்தில் பார்க்குறீங்களே ஒரு ஹீரோ, அவன் கிடையாது. இது கிடையாது. அதான் சொல்கிறேன், நாடகத்தில் ஒரு படத்தில் வர்றவன்லாம் ரியல் லைஃப்பில் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது கமருதீன் தான் ஒரு உதாரணம். எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரிலங்க. அப்புறம் சொல்லிட்டார் விஜய் சேதுபதி, அவங்க வெளியில் சண்டையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களே பார்த்து பண்ணி கொடுங்க, எதுக்கு பாவம் வெளில சண்டை போட்டுக்கிட்டோம், அடுத்த வாரம் 2 பேரை முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். அவங்க பிரச்சனையை வெளியில் ஒத்த நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பார்த்துக்கிட்டோம், எவிக்ஷனில் தூக்கி விட்ருங்க மக்களே, பாவம் எதுக்கு உள்ளே இது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வெளில அவங்களே பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க தனியாக சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டார். ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்காரு, திரும்ப சண்டை போடுறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க வந்துட்டார் உட்காருங்கன்னா, திரும்பவும் சண்டை போட்டு நிற்கிறாங்க. யார் பிராட்டப் இங்கே? துஷார் பிராட்டப்பா இல்லை கமருதீன் பிராட்டப்பா இல்லை இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு விளாட்றாங்கன்னே தெரிலங்க. துஷாரும் அப்படி தான் இருக்கான், கமருதீன் அப்படி தான் இருக்கான், பாரும் அப்படி தான் இருக்குது, திவாகரும் அப்படி தான் இருக்கார், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. பிரச்சனை பண்ணுற கேங்கெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஒரே கேஸ் தான், ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எபிசோடில் பார்ப்போம் என்னென்னு. இது எபிசோட்லேயும் காட்டுவாங்களான்னு தெரில. இதுதான் பிஹேவியர், தெரிஞ்சுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பாருங்கள் மக்களே.